அண்மை செய்தி. சேலம் வீராணம் பகுதியில் விதிகளை மீறி கருக்கலைப்பில் ஈடுபட்ட 2 தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் விதிகளை மீறி கருவில் உள்ள குழந்தைகளின் பாலினத்தை பரிசோதனை செய்து தெரிவித்து வருவதாக புகார்கள் எழுந்து வந்தது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து இடைத்தரகர்கள் மூலமாக பெண்கள் அதிக அளவில் இங்கு அழைத்து வரப்பட்டு இந்த செயலில் ஈடுபட்டு வந்ததாக புகார்கள் இருந்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், வாழப்பாடி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரமேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் அந்த ஸ்கேன் மையத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஆச்சாங்கொட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் முத்தமிழ் மற்றும் தொடாவூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தைச் சேர்ந்த செவிலியர் கலைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து இந்த மையத்தை நடத்தி வந்ததும் பெண்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து ஸ்கேன் செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த ஸ்கேன் மையத்தில் இருந்த ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஸ்கேன் மையத்திற்கு சீலும் வைக்கப்பட்டது. இது தொடர்ந்து பெண் மருத்துவர் முத்தமிழ், தொடாவூரை சேர்ந்த அரசு செவிலியர் கலைமணி, ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் வனிதா, வசந்தி, மங்கை, ராணி, கலைச்செல்வி, மகேஸ்வரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக மேல் விசாரணை மேற்கொண்டதில் இந்த ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருவை கலைக்க சேலத்தில் இருக்கக்கூடிய 3 தனியார் மருத்துவமனைகளுக்கு கர்ப்பிணிகளை அனுப்பியதும் தெரிய வந்தது. இதையடுத்து விதிகளை மீறி செயல்பட்டதாக அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த மருத்துவமனைகளில் விதிகளை மீறி கருக்கலைப்பு செய்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பான ஆவணங்களையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்த கர்ப்பிணி தாய்மார்களையும் விசாரணைக்காக அதிகாரிகள் அழைத்து சென்றிருந்தனர். இந்த நிலையில் விசாரணையை தொடர்ந்து சேலம் டவுன் மேட்டுத்தெரு பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் மருத்துவமனை மற்றும் பொன்னமாப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு சீல் வைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போல பெரியபுதூர் பகுதியில் உரிய உரிமம் பெறாமல் செயல்பட்டு வந்த ஸ்கேன் மையத்தையும் மூடுவதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.